எவன்டா ஜெயிலரு? இவனுக்கு வேலையை ஒழுங்கா பண்ணாம நம்ம தாலி அறுப்பானுங்க. தூக்கு தண்டனை கைதியை தப்பிக்க விட்டுட்டு இவனுக்கு என்ன உள்ள புடுங்கிட்டா இருந்தானுங்க. வையா நான் ஒரு நிரபராதி, எந்த தப்பும் பண்ணல. என் நண்பன் செஞ்ச துரோகம், பணத்துக்காக அவன் செஞ்ச கொலைகளுக்கு என்னையும் கூட்டாளாகி எதுவுமே தெரியாத எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. தப்பு செஞ்சவன் எவ்வளோ பேர் வெளியில் இருக்கும்போது நான் ஏன் தூக்கில் தொங்கணும்? என்னை நம்பி மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்கள காப்பாற்றணும். அவங்களுக்காக என் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஷூட் அட் சைட் வேண்டாம். எல்லா ஸ்டேஷனுக்கும் போட்டோ ஃபேக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ண டேட்ல கட்டாயம் தூக்கில் போட்டாகணும். உஷா போனோடு உஷா சரி உஷா போனோடு உஷா. எனக்கு பெண் குழந்தைன்னா உசுறு. அந்த வகையில் என் மனைவி எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். உஷா, நம்ம பாப்பாவுக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தியா? இந்தா இது எப்படி இருக்கு? நம்ம பாப்பாவுக்கு தலையில் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போனா இதை போட்டானா நம்ம குட்டி தேவதை பயங்கர அழகா இருப்பாள்ல. இந்த ஷூ நம்ம குட்டி பாப்பாவோட குட்டி காலுக்கு எப்படி இருக்கும்? தொப்பி நல்லா இருக்கா? நமக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் 8 மாசம் இருக்குங்க. ரொம்ப அவசரம் தான் உங்களுக்கு. நம்ம குட்டி தேவதைக்காக எப்போ வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம். நான் குட்டி தேவதைக்காக காத்திருந்தேன். ஆனால் உஷா ஒரு குட்டி பையனை தான் விரும்பினா. உஷா கொஞ்சம் இரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. நமக்கு பெண் குழந்தை பிறந்தா இப்படி தான் இருக்கும். இதை சொல்லதான் கூப்பிட்டீங்களா? நமக்கு பையன் தான் பிறப்பான் பாருங்க. என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது நான் எதிர்பார்த்தது போல எனக்கு பெண் குழந்தை பிறந்தப்போ. பாரு என் பொண்ணு உன்னோட எவ்வளோ அழகா இருக்கான்னு. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நீடிக்கல. அன்னைக்கு தான் நான் செய்யாத தப்புக்கு என்னை கைது பண்ணாங்க. 4 வருஷமா அப்பாவோட வாசம் தெரியாமலே என் குழந்தை வளர்ந்துட்டு இருக்கேன். சார் 5th கிளாஸ்ல இருக்கேன் சார். ஆமா சார், தேடிட்டு தான் இருக்கேன். டேய் 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 என்ன டேய் டேய் பராக்கல. நான் நிரபராதினி என் மனைவி நம்பவே இல்லை. அவளை காலில் விழுந்தாதான் நம்ப வைக்கணும். என் குழந்தை முதல் தடவையாக என்னை அப்பான்னு கூப்பிடுறத கேட்கணும். அவளை நல்லா படிக்க வச்சு என்ன மாதிரி நிரபராதிகளை காப்பாற்றுற வக்கீலாகும். ஏன்டா தலைதறிக்க ஓடியாரா? அடியதா பட்டுருச்சா? ஒன்றும் இல்லை. இல்லை ஒன்றும் இல்லை. நீங்கள் போங்க. பார்த்து போப்பா. டேய் அசையா மண்டல, இப்போ உன்னை சுட்டு கொன்னாலும் எவனும் எதுவும் என்ன கேட்க மாட்டான். தப்பிச்ச ஓடுறேன் சார். அவனை மடக்கியாச்சு சார். அர்ச்சனா ஓட்டு பேக் சைடு சார். சார் நான் ஒருத்தன் தான் இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஓகே சார். என் மனைவி குழந்தைகள் அணைய விட மாட்டேன். கடவுளே என்னை எப்படியாவது வீடு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துரு. நாங்கள் குடும்பத்தோடு எங்கேயாவது போய் பிழைச்சிக்கிறோம்.
இதுதான் என் குழந்தை. என்ன மாதிரியே இருக்கா? அப்பா வந்திருக்குமா? அழியாதடா, அப்பாடா. அழக்கூடாடா, அப்பா. உஷா, எப்படி உஷா இருக்க? உஷா, கிளம்பு உஷா. போலீஸ் என்ன பார்த்தா சுட்டு கொண்டுருவாங்க உஷா. நம்ம 2 பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் பொழைச்சிக்கலாம் உஷா. அழகாத உஷா, இது அழகிற்கு நேரம் இல்லை உஷா. உஷா, இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்க? உஷா, போலீஸ்கார மேலே கை வைக்கிறியா? ஏண்டா நாய, ராத்திரியில உசுர வாங்கிட்டியாடா? யோ, இவனை தூக்கி ஜேப்ல போடுங்க. எஸ் சார். கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே சார். மூக்குல போட்டா நமக்கு நிம்மதி.